கலிபோர்னியாவுக்கு மாணவர் விசாவில் சென்ற இளைஞன் இலங்கையில் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள தந்தையை கவனிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இந்த நிலையில் லண்டனின் வாட்போர்ட் பகுதியில் தங்கியிருந்து வணிக நிர்வாகத்துறையில் PhD படித்து வரும் இலங்கை மாணவன் மக்களிடம் உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். 34 வயதான சலிந்த மல்குட என்ற மாணவனின் 69 வயதான தந்தை இலங்கையில் கடுமையான சிறுநீரக பாதிப்பால் அவதிப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். அவரது தந்தைக்கு அவசரமாக கதீட்டர் அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் நிலைமை மோசமடையும் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் தனது இறுக்கமான மாணவர் செலவு காரணமாக இலங்கைக்கு செல்லக்கூட விமான டிக்கெட் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கைக்கு சென்று வர விமான கட்டணமே சுமார் 1000 பவுண்டுகள் ஆகும். இதனால் லண்டனில் இருந்தபடியே செய்திக்காக காத்திருப்பது தனது வாழ்க்கையின் மிக கடினமான அனுபவம் என்றும் கவலையினால் சரியாக கூட சாப்பிட முடிவதில்லை எனவும் சலிந்த வேதனையுடன் தெரிவித்துள்ளார். அங்குள்ள அரசு மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சையை பெற 1 முதல் 2 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. ஆனால் தனியார் மருத்துவமனையில் உடனடியாக சிகிச்சை பெற சுமார் 1120 பவுண்ட் தேவைப்படுகிறது. இது அங்குள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தின் 6 மாத சம்பளமாகும். லண்டனின் கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் மருத்துவமனையில் பகுதி நேர பணியாளராகவும் இருக்கும் சலிந்த 2023ஆம் ஆண்டின் பின்னர் இலங்கைக்கு இன்னும் செல்லவில்லை. தந்தையின் மருத்துவ செலவுகளுக்காகவும் மருந்துகளுக்காகவும் தற்போது அவர் GoFundMe என்ற இணைய பக்கம் மூலம் நிதி திரட்ட தொடங்கியுள்ளார். என் தந்தை எங்கள் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்துள்ளார். இந்த இக்கட்டான நேரத்தில் அவருக்கு தேவையான அவசர சிகிச்சையை வழங்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய விரும்புகிறேன் என்று சலிந்த உருக்கமாக கூறியுள்ளார். தற்போது வரை 18 நன்கொடையாளர்கள் மூலம் 699 பவுண்டுகள் திரட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.